ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய மார்னிங் ரொட்டீன் அப்படின்னே சொல்லலாம். காலையில் பாப்பாவை அவசர அவசரமாக கிளப்பி நானும் காலையிலேயே குளிச்சுடுவேன். குளிச்சுட்டு விளக்கு வச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவேன். விட்டுட்டு வந்துட்டு டிஃபன் டைமுக்கு சாப்பிட்டு அதோட காஃபி ஒன்று போட்டுட்டு காஃபி ஒன்று பீச்சுக்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுற ரொட்டீன் தான் இது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது. அதாவது காலையிலேயே எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இறக்கட்டி க்ளீன் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு மாதிரி டைமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். பசங்க வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க வீட்டிலலாம். சரி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும். அதுக்கப்புறமா தான் பெருக்குவேன். பெருக்கிட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு வந்துட்டு பெருக்கி அதுக்கப்புறமா துடைப்பேன். நான் மோஸ்ட்லி டெய்லியும் பெருக்குவேன். மாப் போடுறது திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி இந்த டைமில் தான் போடுவேன். அதோட நடுவில் பௌர்ணமி, அமாவாசை இருந்ததுன்னா அந்த டைம்லேயும் போடுவேன். அப்படி தான் போட்டு வைப்பேன் ரொட்டீன். நான் டெய்லியெல்லாம் போட மாட்டேன். மோஸ்ட்லி சண்டேனா கொஞ்சம் லேசியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக துடைப்பேன். இல்லைன்னா ஒரு டைம் பெருக்குவேன். இல்லைன்னா அதுவும் இருக்காது. அப்படி தான் போவோம். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோட தம்பிக்கு ஒரு சில டைமில் அவனை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி முடித்ததுக்கப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டு அவனை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அவனை ரெடி பண்ணி விடுவேன். அவன் மோஸ்ட்லி காலையிலேயே பசி எடுத்தது அப்படின்னா குளிக்காமலே சாப்பிட்ருவான். ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு. இல்லைன்னா பசி எடுக்கலை அப்படின்னும் போது நானும் சீக்கிரமாக தண்ணி வச்சுட்டேன்னா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட வைப்பேன். உங்களோட ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாகவே இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து முடித்ததுக்கப்புறமா அதோட சமையல் வேலை இருந்தது. சமையல் வேலைலாம் செஞ்சிட்ருந்தேன். சமையல் வேலை செஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக விளக்கு வைக்கிறப்ப அந்த சாம்பிராணி பற்ற வச்சேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதோட ஸ்மெல்லு அது அப்படி ஆகிறது அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. சரி அதான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதுவும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில். அதையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதோட உங்களோட ரொட்டீன் எப்படி போகும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய டெய்லி ரொட்டீன் இப்படி தான் போகும். நார்மலாக அதான் நான் சொன்ன மாதிரி திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி இப்படி தான் போகும். மற்ற டைமில் பெருக்கிறது மட்டும்தான் பெருக்குவேன். நார்மலாக வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு பெருக்கி மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன் அப்படின்னே சொல்லலாம். சண்டே டைம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களோட ரொட்டீன் எப்படின்னு சொல்லுங்கள். நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் போய் பிக்கப் பண்ணிட்டு தான் வருவேன். வேனுக்கெல்லாம் அனுப்புகிற மாதிரி இல்லை. அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால அப்படி தான் விடுவேன். நீங்கள் எப்படின்னு